மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு டிஃபமேஷன் வழக்கை எழும்பூர் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். திரு தயாநிதி மாறன் அவர்கள் அதாவது மத்திய அரசு குறிப்பாக எம்பி பாராளுமன்ற நிதி அது ஒதுக்குவது குறித்து பத்திரிகை செய்தியின் அடிப்படையில், அதுவும் ஒரு இந்து பத்திரிகை, இந்து பத்திரிகைன்றது ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர், சாட்டர்டே ஏப்ரல் 13 ஏப்ரல் 13 2024 சென்னை. அதில் என்ன போட்டிருக்குன்னா, யூனியன் மினிஸ்ட்ரி டேட்டா பாயிண்ட் to 75% MPLAD's funds from 2019 to 24 in Tamil Nadu lying unspent. அப்படின்னு தான் போட்டிருக்கு. இந்த பேப்பர் பாருங்க, நீங்கள் அன்ஸ்பென்ட் போட்டிருக்கு. இதில் குறிப்பாக என்ன போட்டிருக்குன்னா, ஆஸ் பர் டேட்டா நோ expenditure was listed under the Chennai Central and Vellore Parliamentary Constituencies. இது பத்திரிகை செய்தி. இந்த பத்திரிகை செய்தி வச்சு 15ஆம் தேதி அன்னைக்கு மத்திய சென்னையில் நாடாளுமன்ற எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் அவர்களை ஆதரித்து அன்றைய தினம் ஒரு வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் அன்றைக்கு இந்த கருத்தை சொல்லுங்க. இது ஒரு பத்திரிகை செய்தி அடிப்படையில் தான் அவருடைய கருத்து இருக்கு. இதுக்கு போய் வானத்துக்கு பூமிக்கும் போய் குதிச்சு போய் உடனே அது ஒரு 13வது நடுவர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு போய் ஒரு வழக்கை இன்னைக்கு அது அவதூறு வழக்கை இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த அவதூறு வழக்கை பொறுத்தவரை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை எதற்கெடுத்தாலும் வழக்கு இந்த அடிப்படையிலே தான் அவருடைய அந்த பாணி, அவருடைய அந்த ஒரு நடைமுறை. அந்த ஒரு சூழ்நிலையில் எங்களை பற்றி எவ்வளோ விமர்சனம், குறிப்பாக நம்முடைய பொதுச்சாளரை பற்றி கடுமையான விமர்சனங்கள், அவரை ஒருமையில தாக்கி, அதே போன்று அவரை மோசமான வார்த்தைகள் எல்லாம் அர்ச்சனை செய்து, அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு ஒரு ஆட்சியெல்லாம், எங்களுடைய ஆட்சியெல்லாம் கடுமையான அளவுக்கு விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளத்தகாத வகையெல்லாம் கூட அந்த அளவுக்கு விமர்சனம் செய்து, நாங்கள் ஒரு அதையெல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் கவுண்டர் பண்ணோம். ஜனநாயகத்தில் நீங்கள் பேசுகிறேன், நான் பேசுகிறேன், இல்லைன்ட்டு போங்க. ஆனால் இப்போ சம்மந்தப்பட்ட அந்த தயாநிதி மாறன் மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளருக்கு தெரிஞ்சு போச்சு முடிவு அவருக்கு எப்படி இருக்குன்றது, ஒரு துக்ககரமாக இருக்குன்றது நிச்சயமாக என்னை கோட் ஆஃப் கான்டக்டில் நான் வேறு வேர்டை யூஸ் பண்ண முடியாது. நான் துக்ககரமாக இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு வச்சு போல இருக்குது. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அடிப்படையில் போயிட்டு இப்போ ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காரு. வழக்கை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் ஒரு இந்து பேப்பரில் வந்த செய்தியின் அடிப்படையில் அவர் பேசுது. அதனால் வழக்குகள் போட்டு அதை சந்திப்பதற்கு பொதுச் செயலாளர் தயாரிக்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திக்கு அந்த நாளிதழ் மறுப்பு தெரிவித்து ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. ஆர்டிஐ மூலமா அண்ணாமலை பொய்யான தகவல் சொல்றாரு. அதே போலதான் ஆட்சியை ஆர்டிஐ மூலமா பெற நினைக்கிறாங்க குற்றச்சாட்டு. இல்லை, அதெல்லாம் வழக்கு இப்போ தாக்கல் பண்ணிட்டாரு. எங்களுடைய நிலையை சொல்லிட்டோம், எந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னோன்னு சொல்லிட்டோம். அது வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அது வழக்கு விசாரணை தெரியும். அதாவது வழக்கு எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது வழக்கு எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரு விஷயம் பொதுவாக ஒரு பொதுச்சாக ஒரு சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நான் ஒரு பேப்பரை பார்க்குறேன், சரி, அதே நேரத்தில் மறுநாள் திருப்பி என்ன பண்ண அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டில் அன்றைக்கி பார்க்க போகிறேன். அன்றைக்கி வந்த பேப்பர் வச்சு தான் நான் பேச முடியும். அதனால் வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் இருக்குது. நாங்கள் நீதிமன்றத்தில் அது கண்டிப்பாக எங்கள் மேலே எந்த ஒரு தவறு இல்லை என்றதை நாங்கள் எடுத்துருக்கோம். தேர்தல் நாளைக்கு அதிமுக களத்துல பணம் பிரச்சனை எதாவது இல்லை, இப்போ ஒரு நாங்கள் எப்போதுமே பணநாயகத்தை நம்பி இல்லை, ஜனநாயகத்தை நம்பி தான் இருக்கும். ஆனால் சில கட்சிகள் அவர்களெல்லாம் பொதுவாகவே குறிப்பாக ஆளும் வர்க்கம், அந்த ஆளும் வர்க்கம்
பணத்தையே வந்து தான் நம்பி இருக்கு. ஆ? ரெண்டு ஆளும் வர்க்கம் தான் சொல்றேன். ரெண்டு ஆளும் வர்க்கமும் பணத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அதனால பணத்தை கொடுத்து வாக்காளர்களை ஏமாற்றலாம், ஒரு வாக்குகளை பெற்று விடலாம் என்ற ஒரு நப்பாசில் இருக்கின்றார்கள். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பணத்தை கொடுத்தா வாங்கிக்கங்க, ஆனா ஓட்டு எங்களுக்கு தான் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மக்களுடைய மனநிலை கண்டிப்பா. ஏன்னா மக்களுக்கு தெரியும், அது அவங்க வீட்டு பணத்தை கொடுங்க, கொள்ளையடிச்ச பணம் தான் கண்டிப்பா கொடுக்குறாங்க. சரி வருது எதுக்கு வேணான்னு சொல்லுவான், வாங்கி போட்டுட்டு போடுற கட்சி போடுவாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அதனால நாங்கள் நம்பி இருப்பது மக்களை, நாங்கள் நம்பி இருப்பது ஜனநாயகத்தை. ஆனால் இந்த ஆளும் இரண்டு வர்க்கங்களும் அது வந்து பண நாயகத்தை தான் நம்பி இருக்கு. பாண்டிச்சேரியும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து மத்தியில் இருக்கின்ற ஒரு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு வந்து ஒரு பணத்தை மட்டுமே நம்பி வந்து வாக்காளர் கழித்ததெல்லாம் அங்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு தேர்தலே நிறுத்தணுன்ற அளவுக்கு அங்கே வந்து பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியில் போயிடுச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் நினைவுட்ட கடமை கொடுத்துருக்கேன். என்ன சொல்லுங்க அன்பழகன். எல்லா தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொகுதி தானே. அதை வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னை பொறுத்தவரை வந்து சென்னைன்னும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய பொதுச்சாருடைய அறிவு பேரில் முழுமையாக வந்து எல்லாமே வந்து வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை அதை வந்து ஒரு கண்காணித்து மானிட்டர் பண்ணுற பொறுப்பு என்ற அடிப்படையில் என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ஃபிசிக்கலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா வட சென்னைக்கு ஒரு பொறுப்பாளர் அடிப்படையில் நான் பார்த்து வந்து வேட்பாளரோட வந்து கலந்து போனேன். என்னுடைய மகனை பொறுத்தவரை ஒரு இண்டிபெண்டன்ட்னா அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கிடையாது, ஒரு அதாவது வந்து கட்சி சார்பாக நிற்கிற ஒரு வேட்பாளர். அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லா ஆற்றல், திறமை, அறிவு எல்லாமே இருக்கு. அது மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்குமா என்ன? அதனால எல்லா விதமான அளவுக்கு அது நீந்தி கரை சேர்க்கிற அளவுக்கு வந்து அதுக்கு தெம்பு, தைரியம், திராணி எல்லாமே இருக்கு. அதில் ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானே வளரும். எனவே அந்த அடிப்படையில் அதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுத்தல அது வந்து தன்னால் நீந்தி வந்துடும், கரை சேர்ந்துடும். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவங்களோட ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? பொதுவாகவே வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை பற்றில இப்போ கூட நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நெல்லை மாவட்டத்தில். அதாவது 1 கோடி ரூபாய் அதை வந்து பிடிக்கிறாங்க. அவர் சொன்னது வந்து கதாநாயகர். அந்த கதாநாயகர் யாருன்னு தெரியும்? அந்த மாவட்டத்து கதாநாயகர் யாருன்னு தெரியும்? அந்த கதாநாயகர், அந்த கதாநாயகருக்கு மகனுக்கு போக வேண்டிய பணம் அது நடுவில் வந்து ஏதோ ஃப்ளைங் ஸ்குவாடு பிடிச்சிருப்பாரு. பிடிச்ச உடனே ராபின் ஹுட் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த பணத்தை வந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்துன்னு போயிடுறாரு. எடுத்துன்னு போயிட்டு அதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. ஸ்டேஷனில் கொடுத்தோன்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. பண்ணிட்டு 28 லட்சம் ரூபாய் தான் நாங்கள் சீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் வந்து பிடிப்பட்டது வந்து 1 கோடி ரூபாய். அப்போ அந்த 1 கோடி ரூபாயில் 28 லட்சம் போனால் மீதி பணம் எங்க? அதான் இப்போ கேள்வி. அது எலெக்ஷன் கமிஷனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பதிலை உடனடியாக சொல்லணும்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் இன்பதுரை வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விழிப்போடு இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் கூட. பொதுவாகவே இப்போ டி நகரில் எடுத்துட்டிங்கன்னா 500 வாக்குகள், அந்த 500 வாக்குகள் பொறுத்தவரை டெலீட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. அது இப்போ வந்து புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் வந்து நடவடிக்கையில் இருக்கு, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கொடுத்திருக்காரு. இது எப்படின்னா பொதுவாகவே இப்போ வாக்காளர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வழங்கிய பட்டியல், இறுதி பட்டியல், அதில் வந்து வாக்காளருடைய பேர் இருக்கும். அந்த பேர் இருக்கும், வாக்காளருக்கு உண்டான பூத் ஸ்லிப்பை வீட்டுக்கு போய் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பூத் ஸ்லிப்பை வாங்கிட்டு பூத்துக்குள்ளே ஓட்டு போட போகும்போது அங்கே ஒரு வாக்காளர் இது இருக்கும், இது லிஸ்ட்டு, வாக்காளர் பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ வந்து
ஒரு பேர், ஒரு பத்திரிகை ஒரு பேர் சொல்றார் குணா. அவரே வந்து இப்போ வாக்காளர் பட்டியல் இறுதி பட்டியல் வந்து வெளியிட்டதில்ல, தேர்தல் ஆணையம் வெளியிட்டதில்ல, அவருடைய பேர் இருக்கு. அவர் வீட்டுக்கு வந்து ஸ்லிப் கொடுக்குறாரு. ஸ்லிப்பை வாங்கிட்டு ஒரு ஜனநாயக கடமை ஆற்றலான்னு சொல்லிட்டு அவர் போகிறார். போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் எல்லாம் வந்து முதல்ல மை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க அவர் பேர். பார்த்துட்டு உங்கள் பேர் டெலீட்டில் இருக்குங்கன்னு. இவருக்கே தெரியாது, பூத் ஸ்லிப் இருக்கு, வெளியில் இருக்க பட்டியலில் பேர் இருக்கு, ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா டெலீட் லிஸ்ட்டில் இருக்கும். இவர் ஏன்னா வந்து எங்களுக்கு ஓட்டு போடுவார். அந்த மாதிரி ஒரு யாரெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கள புரி வச்சு ஒவ்வொரு தொகுதியும் இந்த மாதிரி செய்ததா. அதில் ஒரு தொகுதி தீநகர் வந்து நாங்கள் அடையாளம் கண்டு அதன் அடிப்படையிலே இதே போல் வந்து பல்வேறு தொகுதிகளில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் ஆணையம் அது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்பாடு. இப்போ அங்கே போனால் என்ன வேணா வெளியில் வந்து சண்டை போடும். ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 ஓட்டு அது மாதிரி எல்லா பூத்துலேயும் அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன். அது எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயக ஒரு ஆளும் வர்க்கம் வந்து ஆளும் வர்க்கத்தை சார்ந்த அதிகார துணையோடு இது மாதிரி செய்யுதுன்னா அது எலெக்ஷன் கமிஷனை வந்து உடனடியாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மாதிரி டெலிட் இருந்தால் வாக்காளர்களுடைய அந்த ஸ்லிப் இருந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்து அவங்க உள்ளே போகும்போது அவங்க பேர் வந்து டெலிட் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதுதான். ஏன்னா நீங்கள் தானே ஸ்லிப்பு கொடுத்தீங்க, நானா ஸ்லிப்பு கொடுத்தேன்னாங்க. கொடுத்தது வந்து எலெக்ஷன் கமிஷனு வீடை தேடி வந்து உங்கள் ஓட்டு இத்தனை நம்பர் பாகத்தில் இருக்குது, இந்த தெருவில் இருக்குது, இந்த பூத் எண் உங்களுது, இந்த பூத் இந்த தெருவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், இல்லைன்னா பெண்ணாக இருந்தால் அவங்க கணவர் பேர் போட்டு கரெக்டாக நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அந்த ஸ்லிப்பை நான் எடுத்துன்னு போனால் என் ஓட்டு இல்லைன்னா அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? அது உண்மையிலே வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கு இரவுக்குள்ள உடனடியாக அந்த மாதிரி வந்து நான் சொன்ன அந்த புகாரை ஏற்கனவே புகார் கொடுத்துருக்குறோம். அது தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சரி, சென்னை ஃபுல்லாகவும் சரி, முழுமையாக அதை உடனடியாக அது இந்த மாதிரி இந்த குற்றச்சாட்டுகள் வராத அளவுக்கு, நாளைக்கு வராத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய கடமை. அதான் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக இருக்கு. பொதுவாக சென்னையில வாக்குப்பதிவு சதவீதம் கம்மியாச்சு. வாக்குப்பதிவுக்கு பொதுமக்களுக்கு இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜனநாயக திருவிழா. இந்த ஜனநாயக திருவிழாவில் வாக்காளர்கள் தங்களுடைய வந்து கடமை ஒரு எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய அதை நிறைவேற்றும். அந்த கடமையை வந்து நிறைவேற்றுவதால் ஒரு ஜனநாயக நாட்டிலே நாம் ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுவதால் ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு என்பதை உணர்ந்து நம்முடைய வாக்காளர்கள் முழுமையாக வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த அந்த விருப்பமும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.